அசுர குலத்து ராஜாக்காக ஒரு நாட்டு மக்களே ஏங்கக்கூடிய ஒரு நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு சொல்லி எனக்கு பிடித்த கதை 100ல் இன்னைக்கு 9வது கதை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? அசுரர் குல சொல்கிறது பிரகலாதன் ஒரு பேரன், அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அவர்களோட கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மகாபலி சக்கரவர்த்தி போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், நிறைய தான தர்மங்கள் சொல்லி அவருக்கான ஒரு பெரிய ராஜ்யமே உருவாக்குன ஒரு மகாராஜா தான் சொல்லலாம். ஏன்னா இல்லை சொல்கிற வார்த்தையே இல்லாமல் எது கேட்டாலும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகாராஜா. அவர் அசுர குலத்தினால சுக்கராச்சாரியார் அவரோட குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இது மாதிரி நிறைய தானம் செஞ்சு ஹோமங்கள் செய்யறதுனால அசுர குலமே தழைத்து இருக்கும், அதனால உலகிலும் நம்ம ஆளலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதற்கான ஹோமங்கள் அது தானங்கள்லாம் போயிட்டு கொண்டே இருக்கு. இவர் ஒரு ஒரு ஹோமங்கள் செய்து வரும்போதோ மக்கள் எது கேட்டாலும் தானம் வழங்கி கொண்டே இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் தேவர்களுக்கு இது தெரிஞ்சு தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. இது மாதிரி உலகிலையும் அசுர குலம் தழைத்து இருந்ததுன்னா தேவர்களும் அழிந்து போயிடும் சொல்லிட்டு முறையிடும் போது விஷ்ணு வாமனன் அவதாரம் எடுத்து, அதாவது சின்ன குழந்தையா அந்தனர் அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வராரு. பூலோகத்துக்கு வரும்போது அதே மாதிரி ஹோமங்கள் தொடக்கமாயிட்டு முடியும் நேரத்துல தான தர்மங்கள் செய்து முடிச்சிட்டாரு. அந்த கடைசி நேரத்துல அந்த வாமன அவதாரம் சின்ன குழந்தையா வந்து 3 அடி கொடுக்க நிலம் கொடுக்கணும் சொல்லிட்டு முறையிடாங்க. அப்போ மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு, நான் தானங்கள்லாம் செய்து முடிச்சுட்டேன் சொல்லிட்டு முறையிடும் போது எனக்கு 3 அடி நிலம் மட்டும் தாங்க போதும்னு சொல்றாரு. சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, வேணா சொல்லிட்டு தடுக்கிறாரு. இது பெருமாளே வந்திருக்காரு, விஷ்ணுவே வந்திருக்காரு. ஸோ இதை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா நம்ம அசுரகுலம் தழைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் அவர் கேட்காம பெருமாளே என்கிட்ட கேட்குறாரு, ஸோ அவருக்கு நான் தானம் தராமல் இருப்பேனா, 3 அடி தானே கேட்பாரு, கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே வாமனன் என்ன பண்ணுறாரு, முதல் அடி பூமியில் வைக்கிறாரு, 2வது அடி ஆகாயத்தில் வைக்கிறாரு, 3வது அடி எங்கே வைக்கிறது தெரியல. அப்போது உடனே என்ன பண்ணுறாரு, மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட தலையை காட்டும் போது வாமனன் அவதாரம் எடுத்த அந்த அந்தனர் சின்ன குழந்தை தன் அடியை தலைமேல் மகாபலி சக்கரவர்த்தி தலைமேல் வைக்கும்போது பாதாள உலகத்துக்கு சென்றார் மகாபலி சக்கரவர்த்தி. பாதாள உலகத்திற்கு அரசராகிறாரு. விஷ்ணுவே கேட்கிறாரு, உனக்கு கேட்ட மாதிரி நீ கொடுத்துட்ட, ஸோ உனக்கு என்ன வரம் வேணுமானு கேளு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே எப்போ என்னை பாதாள உலகத்துக்கு அரசனா ஆக்கினீங்களோ அந்த நாளையே நான் என்னோட நாட்டு மக்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான வரத்தை தாங்க சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நாள் தான் கேரளா மாநிலத்தில் போற்றப்படக்கூடிய ஓணம். அந்த நாளில் பூக்களால் அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த நாட்டுக்குரிய மகாராஜாவை தன் வீட்டுக்கு அழைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓணம் போற்றப்படுகிறோம். கேரளா மாலை இறக்கிற கிணறு தான் சொரக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம எவ்வளோ தான தர்மங்கள் சொன்னாலும் நம்மளுக்கும் சரி நம்ம தலைமுறை